வணக்கம் கைஸ். இனி நம்ம ஒரு பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீப்பி அண்ட் மிஸ்டரிஸ் டாப்பிக்காக இருக்கும். என்னென்னா க்ரோ வைரஸ். ஆமாம், காக்காக்களின் வைரஸ். நீங்கள் இப்போ சமீப காலத்தில் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. திடீர்னு நல்லா காக்காலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, திடீர்னு அப்படியே விழுந்து திடீர்னு செத்து போயிடுது. எங்கன்னா நம்ம சென்னை சரௌண்டிங் நிறைய இடத்துல இப்படி காக்கா செத்து போகுது நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்படலாம் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ரூமர் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. என்னென்னா க்ரோ நல்லா தான் போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு பிஹேவியர் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆகி திடீர்னு அப்படியே விழுந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அது என்ன வைரஸா? இதோட வைரஸ் இது ரியலா இல்லை ஒரு இன்டர்நெட்டில் ஒரு மித்தா அப்படின்னு இனி நம்ம ஃபுல் டீப் டிவைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இதோட சயின்டிஃபிக் ஆங்கிள், காஸ்பிரசி ஆங்கிள், ஹாரர் ஆங்கிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த வீடியோலாம் கலந்து விட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் லாஸ்ட்டில் ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட் இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு க்ரோ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், காக்காவை பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு கொஷினே உங்களுக்கு கிட்டே கேட்குறேன், காக்கா மட்டும் ஏன்? இப்போ புறா, குருவிகள் அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்குது, காக்கா மட்டும் ஏன் விழுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் சொல்கிறேன் பாருங்கள். காக்கா ஒரு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பேர்ட்ஸ் இந்த வேர்ல்டுலேயே மிக புத்திசாலியான பறவைனா அது ஒரு காக்கானே சொல்லலாம். அந்த காக்கா நம்ம ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணும். அந்த வேறு எல்லா பறவைகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் இந்த காக்காவுக்கு இருக்குது, அதாவது ஃபேஸ் ரெக்கக்னைஸ். இப்படி அந்த காக்கா உங்களை ஒரு டைம் பார்த்துச்சுன்னா அடுத்து எவ்வளோ ஃபியூ இயர்ஸ் ஆனாலும் உங்களை அந்த ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களை அடையாளம் அது மூளையில் சேர்ந்துருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு. ஈவன் ஹியூமனை ரிமெம்பர் பண்ணுற புத்தி அந்த காக்காவுக்கு இருக்குது. ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. காக்காவோட புத்தி பிரெயின் ரொம்ப அட்வான்ஸ்டாக. அவங்க குரூப்பில் கம்யூனிகேட் பண்ணுற மெத்தட் கூட காம்ப்ளெக்ஸ். அவங்க குரூப்பில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. காக்காலாம் இப்போ டாக்ஸ்லாம் போ 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 அப்படின்னு கற்றுவேன். அந்த மாதிரி காக்காலாம் அது குரூப்பில் கம்யூனிகேட் பண்ணுவேன். அது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குமா. அது வேறு எந்த பறவைலாம் அது புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குமா முன்னாடியாக. ஸோ இப்போ இந்த காக்கா சடனாக ஸ்ட்ரேஞ்ச் ஆனால் பீப்புள் பயந்துருவாங்கல்ல. அது ஏன்னு இருங்க சொல்கிறேன். ரியலாக காக்கா வைரஸ் இருக்கா? இருங்க சயின்டிஃபிக் சைடு பார்ப்போமா. ஆக்சுவலாக ஒரு க்ரோ வைரஸ் அஃபிஷியலாக இல்லை, அஃபிஷியலாக இன்னும் ஒன்றும் சொல்லலை. இது நிறைய டிசீஸ் க்ரோவை அஃபெக்ட் பண்ணும். டிசீஸ் க்ரோவை அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் காக்காவுக்கு இந்த மாதிரி ஆகுது. இது ரியல் வைரஸ்ஸு, பட்டு மஸ்கிட்டோ மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. நல்லா கேட்டுக்கோங்க, இது ரியல் வைரஸ், பட் மஸ்கிட்டோ மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. மஸ்கிட்டோனா கொசுனால தான் இது ஸ்ப்ரெட் ஆகுது. பேர்ட்ஸில் ரொம்ப சென்சிட்டிவான பேர்ட்ஸ் காக்கா மட்டும்தான். ரொம்ப சென்சிட்டிவ் பேர்ட்ஸ் காக்கா. யுனைடெட் ஸ்டேட்ஸில் 1999 மாசிவ் க்ரௌட் டெத்ஸ் நடந்துச்சு. நிறைய காக்கா செத்து போயிடுச்சா பிகாஸ் ஆஃப் திஸ் வைரஸ். இந்த வைரஸ்னால தான் அந்த யூஎஸ்லேயே செத்து கிடக்குதா காக்கா, அதுவும் 1999. அப்போ தான் சயின்டிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்களாம் வெஸ்ட் நைல் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. என்ன வைரஸ்? வெஸ்ட் நைல் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அப்போ தான் நம்ம சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சாங்களாம் இந்த வைரஸ் இருக்குன்னு. இதோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லட்டுமா? வீக்னஸ். காக்கா நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் வீக் ஆகிட்டே வரும் வர வர. அடுத்து இது ஃப்ளையிங். ரொம்ப தூரத்துக்கு ஹைட்டாக பறக்க முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி பறக்கிறது கஷ்டப்படும். அடுத்து சடனாக டெத்து. நல்லா தான் போய்டுவோம், திடீர்னு செத்துருமா. ஸோ சம்டைம்ஸ் பீப்புள் பார்க்குற க்ரோ வைரஸ் இன்செக்ட் ஆக்சுவலாக தான் இருக்குது. ஆமாம், இந்த காக்காவோட இறப்பு ஒரு மிஸ்ட்ரி சொல்லட்டுமா? கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காக்கா நிறைய 100 காக்கா ஒரு ஏரியா ஒரு இடத்துல செத்து கிடந்துச்சா. ரீசன் என்னவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷனு, அடுத்து பாய்சன், இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர், அது கெமிக்கல்னால பாய்சன் வந்துச்சா. அடுத்து பொல்யூஷன், முக்கியமாக இந்த பொல்யூஷனு, இந்த மாசுபாடு, காற்று மாசுபாடு, அடுத்து ஹார்ட் ஸ்ட்ரோக், அடுத்து பெஸ்டிசைட்ஸ், சம் லைட்னிங் ஸ்ட்ரைக்காக கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் சோஷியல் மீடியாவில் என்ன நடக்கும் தெரியுமா? இம்மீடியட்டாக ஒரு ரூமர் பரவிடும். இப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி காக்கா விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மனுஷங்களுக்கு வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சிக்கன் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் பரவுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் கூட ரிசர்ச் பண்ணுங்கள் அதில். ஓகேவா? இப்போ
இப்படி ஒரு தியரி இருந்தால் காக்கா வந்து கவர்மெண்ட் ஸ்பை பேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆமாம், சீரியஸாகவே க்ரோஸ் ஆர் கவர்மெண்ட் ஸ்பை பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து காக்கா வந்து ஒரு ட்ரோனாலாம் பயன்படுத்துகிறாங்களாம். ஆமாம், இப்போ வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அது வந்து மால் ஃபங்க்ஷனாக, அதில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் தான் அந்த வைரஸ் அந்த மாதிரி பரவுதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது மோஸ்ட்லி இன்டர்நெட் மீம் தான். இதெல்லாம் இன்டர்நெட் மீம் அதை மட்டும்தான் இருக்குது, இதெல்லாம் ரியல் இல்லை. பட் ரியலாக காக்கா வைரஸ் இருக்குது. இந்த வைரஸாக ஸ்ப்ரெட் ஆகுது, அது மால் ஃபங்க்ஷன், அதெல்லாம் சும்மா ஒரு ரூமர், ஓகேவா? ஆனால் பேண்டமிக் டைமில் ஃபியர்னால பீப்புள் நம்பிட்டாங்க. இப்போ வந்து நிறைய பேர் பயமுறுத்துறதுனால பீப்புளும் அதை நம்பிட்டு வராங்க. ஸோ அனதர் ஹாரர் தியரி சொல்லட்டுமா? க்ரோ வைரஸ் வந்து முட்டேட் ஆகி ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். க்ரோ வைரஸ் வந்து அது அப்படியே மாறி ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுமா? சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் எவிடன்ஸ் இல்லை, ஆனால் ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு எவிடன்ஸ் இன்னும் சொல்ல. பட்டு இந்த க்ரோஸ் ஸ்பெசிஃபிக் வைரஸ் வந்து ஹியூமன்ஸ்க்கு டைரெக்டாக டேஞ்சரஸ்னு பாசிபிலிட்டி இருக்கா இன்னும் அந்த ஹியூமன்ஸ்க்கு வரல. பட் பாசிபிலிட்டி இருக்கா, அதிக சான்ஸ் இருக்குது ஹியூமன்ஸ்க்கு க்ரோலேருந்து இந்த மனுஷங்களுக்கு வர இந்த வைரஸ்ஸு டைரெக்டாக. அதனால் வைல்ட் லைஃப் மானிட்டரிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ காக்கா ஏதாச்சும் ஒரு தண்ணி குடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. காக்கா தண்ணி குடிச்சிட்டு போகுதுன்னா அந்த தண்ணியை நீங்கள் தொடாதீங்க. அந்த தண்ணியை தூக்கி போட்டு நீங்கள் மாற்றணுன்னா புது தண்ணியை அப்படியே ஊற்றுறீங்க, அந்த தண்ணியை தொடாதீங்க. முக்கியமாக காக்கா எங்கேயாச்சும் இறந்து கிடந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் தொட்டு அதை எடுக்கிறது அப்படிலாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி அவங்கள கூப்பிடுங்க, அவங்களே எடுத்துருவாங்க. அடுத்து ஒரு ஸ்டோரி போடலாமா? இது இமேஜின் பண்ணுங்களேன். ஒரு மார்னிங் நீங்கள் வெளியே போகிறீங்க, யூஸ்வலாக நாய்ஸ் பண்ணிகிட்ருக்க சத்தமாக இருக்கிற காக்கா சவுண்டு வந்து சைலண்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. சடனாக ஒரு காக்கா உங்கள் பக்கத்தில் வந்து விழுது. அதோட ஐஸ் ரெட்டு கலரில் தெரியுதா, ஆனால் அதால் பறக்க முடியலையா? அடுத்த நாள் வந்து உங்கள் என்டையர் ஏரியாலேயே எல்லா காக்காவோட பிஹேவியர் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கா. மனுஷங்க கூட ஃபீவர் வருதா, மனுஷங்க கூட பீப்புள் ஸ்டார்ட் கெட்டிங் ஃபீவர், மனுஷங்களுக்கு கூட ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுதா. நியூஸில் சொல்லுவாங்களா அன்னோன் வைரல் அவுட் பிரேக்குன்னு. சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு பேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நவ் ஸ்லோலி அடாப்டிங் டு ஹியூமன்ஸ். இது வந்து ஒரு ஹாரர் இமேஜினேஷன் தான் கைஸ். இதெல்லாம் சும்மா பேனிக்காக இருக்காதீங்க. நான் சும்மா இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சும்மா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொன்னேன். ஆனால் இது ஒரு இமேஜினேஷன் தான், பேனிக்கில் ஆகாதீங்க. அடுத்து ரியாலிட்டியாக பார்க்கலாம் இருங்க. ரியல் லைஃப்பில் வந்து மோஸ்ட் க்ரௌட் டெத் வந்து நேச்சுரலாக நடக்குது. வெஸ்ட் நைல் வைரஸ் மாதிரி டிசீஸ் வந்து பேர்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். டைரெக்டாக க்ரௌ வைரஸ்ன்னு ஒன்றுமே இல்லை. டைரெக்டாக க்ரௌ கொஞ்சம் பலப்பது. ஏன்னா நிறைய வாட்டி சொல்கிறேன், அதான் காக்கா வைரஸ்னு ஒன்றுமே இல்லையா. இப்போ வந்து பேர்ட்ஸ் சடனாக செத்துருச்சுன்னா அது வந்து என்வைன்மெண்ட்டில் அது வந்து சுற்றுச்சூழலில் ஒரு ப்ராப்ளம்னு அது ஒரு சிக்னல் கொடுக்குது. அப்போ நம்ம சுற்றுச்சூழலை க்ளீனாக நம்ம ஜாகிரதையாக வச்சுக்கணும், ஓகேவா? அடுத்து அதுக்கு நடந்தது நமக்கு நடக்குதுன்னு கன்ஃபார்ம் இல்லைல்ல. ஸோ சொல்கிறேன் பாருங்கள், க்ரோ வைரஸ் வந்து கேட்ட உடனே பேனிக்கில் ஆகாதீங்க. ரிசர்ச் பண்ணுங்கள், ஃபேக்ட்ஸை செக் பண்ணுங்கள். அது ரூமர்லாம் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ரூமர் ஆகிடுவீங்க. ஸோ நம்பாதீங்க. அதெல்லாம் இன்டர்நெட்டில் வர எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டானு கேட்டிங்கன்னா இல்லை. அதில் சில ஃபேக் நியூஸ் இருக்கும், சில ரியாலிட்டி நியூஸ் இருக்கும். நான் சொல்கிறதுலாம் ரியாலிட்டி நியூஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். இந்த க்ரோ வைரஸ் எப்படி ப்ரோ இருக்கான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மோர் மிஸ்ட்ரி ப்ளஸ் சயின்ஸ் கண்டென்ட்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான டாபிக்கோடு வரேன், ஓகேவா? அன்டில் தென் ஸ்டே கியூரியஸ், ஸ்டே சேஃப். அடுத்தது சிக்கன் சாப்பிட்டா இறந்து போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் பார்த்து சொல்ல வரேன் அடுத்த வீடியோவில். அத்துடன் உங்களை அஞ்சிருக்கிறேன், உங்களை ஆன்சர் பசங்க. நன்றி, வணக்கம்.